யோசிச்சு பாருங்களேன், 15 வயசுல அப்பனையெல்லாம் நமக்கு பிடிக்காம போயிடும். உலகத்திலே மோஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்டிங் கைனா அது அப்பா தான். அது குறிப்பாக 15-16 வயசுல ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவை பிடிக்காம போயிட்டு அம்மாட்ட சொல்ல, இந்த ஆளா ஏமா கட்டின அப்படிமா. அப்பாக்களிடம் ஒரு அற்புதமான குணம் உண்டு. அது கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகுதான் உங்களுக்கு புரியும். எல்லோருக்கும் அப்பதான் புரியும். அம்மாக்கள் 1000 முறை தங்களுடைய அன்பை அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமாங்க. நீங்க இட்லி வைக்கிறத ஒழுங்கா சாப்பிடலனா கூட, என்னம்மா சட்னியில் உப்பு 2 போயிருச்சுன்னா, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தேன், இன்னைக்கு 2 உப்புகள் கூட போயிருச்சுன்னு சொல்லி அம்மாவை திட்டியடா அப்படின்னு கண்ணில் ஜலம் வச்சுப்பாங்க. ஆனால் அப்பாக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்பாக்கள் வேண்டுமென்றே ஒரு பொய்யான பிடிவாத முகம் வைத்திருப்பார்கள். பார்க்கிற போதெல்லாம் முறைப்போடே இருப்பார்கள். சந்தோஷமாக 4 வார்த்தை பிள்ளையோடு பேச மாட்டார்கள். அவருக்கு நல்லா தெரியும், தெருமுனையில் நண்பர்களோட சேர்ந்து நீங்க அவங்கவுங்க அப்பனை திட்டிக்கு தான் இருக்கீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். என்னை என் மகன் திட்டான அவருக்கு தெரியும். என் குறித்து அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று அவருக்கு தெரியும். எல்லாமும் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே கடுகடுவென்று ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு 10 மணிக்கு பிறகு நீங்கள் படுத்து உறங்கிய பிறகு உங்கள் தலையை கோதிவிட்டு மட்டுமே அன்பு காட்டுகிற ஒரு தந்தை ஒரு நாளும் உங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. He never expects. அது தந்தையின் மனசு. You go and check in your family. உங்கள் வீடுகளில் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 10 அப்பால 8 அப்பா சொல்லுவான், எனக்கு அழுகின பழம் தான் பிடிக்கும் அப்படிம்பார். ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு நல்ல பக்கத்தை பிள்ளை திங்க வேண்டும் என்பதற்காக 40 ஆண்டுகளாக ஒருத்தர் ஒதுக்கி வைக்கிறான். It is not that easy. உங்கோட்டு பீரோ எது, உங்க அப்பம்ட்டு பீரோ எதுன்னு வீட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். வெளியில இருக்கக்கூடிய செருப்பு ராக்கில் தெரிஞ்சிடும் யாருது. வாறு போட்ட 2 செருப்பு கிடக்கிறது அப்பனூட்டு. புதுசா வந்து இறங்கின அத்தனை செருப்பு நிற்கிறது பிள்ளையூட்டு. 4 கட்டம் போட்ட சட்டையோடையும் மாச கடைசியில் ஒரே ஒரு தடவை ஸ்பெஷல் தோசை வாங்கி தின்னுட்டும் கடைசி வரைக்கும் பிள்ளைக்காக ஒரு இறுகின முகத்தோட ஒருத்த வாழ்ந்து செத்து போயிடுறாயா. அவனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பெல்ட்டி அடிச்சு காட்டுவீங்களா? படிச்சுதான் காட்டணும். That's the only weapon you have. Do it. This is an opportunity for you. இது உங்க திறமையெல்லாம் கிடையாது, இது உங்களுடைய பொறுப்பு. It is your responsibility. ஆசைப்பட்டு பெருசா பண்றதுக்கு நம்மகிட்ட வேற என்ன இருக்கு? அறிவு மட்டும்தான். Habit. Explore it. போங்க, அடிச்சு தூக்குங்க. இப்படி கத்தி தொண்டை கிளிய உங்ககிட்ட இப்படி பேசாம கூட நான் சாதாரணமா சுமாரா சொல்லி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேச முடியும். ஆனா தொண்டை தண்ணி வத்த ஏன் கத்துறோம்? இந்த கூட்டத்துக்குள்ளேருந்து எவனாவது ஒருத்தன் கிளம்பி அடிச்சு தூக்கி நிறுத்திட மாட்டான்னு ஒரு ஆசை, நிறுத்துவாங்கிற நம்பிக்கை. That's a thing making me to speak with you. But இந்த confidence is very important. உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்கிறார்கள். இந்தியாவிலே பிள்ளைகள் படிப்பதற்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சுகிசிவம் சார் கூட தான் சொன்னாங்க, 15 வயசுக்கு மேலே அவன் வீட்டுக்கு வாடா, வெளியில் போடா, உன் வேலையை நீ பாடுறான்டுவான். நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் 16 வயதிலே என் வீட்டுக்கு வாடகை கொடுப்பார் அப்பா. நீங்கள் பிறந்ததுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தானம் ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, ஆமாம் மறுபடியும் பெற்று விடுங்க, அது பேண்டு மோண்டு நான் கழுவி வளர்க்குறேன் அப்படி மாதிரி. நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை தூக்கி பாலாட்டி சீராட்டி தாளாட்டி இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி அப்புறம் பப்பு சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் கண்ணி நாப்கின் மாட்டி உங்களை கொண்டு ப்ரீகேஜியில் சேர்த்து அதுக்கப்புறம் எல்கேஜிக்காக வரிசையிலெல்லாம் நின்று 4 பேர் காலில் விழுந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் உங்களை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எல்கேஜியில் என்ன கிழிச்சில் போறியன்னு அவங்க அதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லி, அது பார்த்தாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸு, ஃபிசிக்ஸ் கிளாஸு, கராத்தே கிளாஸு, கெமிஸ்ட்ரி கிளாஸு, டென்னிஸ் கிளாஸு, அந்த கிளாஸு, இந்த கிளாஸு, கண்ணாடி கிளாஸு, டம்ளர் கிளாஸ்னு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி ஸ்கூட்டியில் முன்னாலே பின்னாலே உட்கார வச்சுட்டு வேலை வழி இல்லாமல் ஊராக கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் டூருக்கு காசு சேர்த்து கொடுத்து கடன் பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் 6ஆம் கிளாஸில் மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் 9ஆம் கிளாஸ்லேருந்து உங்கள் கூடவே இருந்து வேலையை விட்டுவிட்டு லீவை போட்டு மெடிக்கல் லீவ் எடுத்து 10ஆம் கிளாஸுக்கு கூட இருந்து படிப்பு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை 10ஆம் கிளாஸில் ஒரு நல்ல மார்க் எடுத்துவிட்டு அதுக்கடுத்து எவன் காலையாக பிடிச்சி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே படிக்க வச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க உங்களை தூக்கி போட்டு மிதித்து உங்களை ஒரு 1100 மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அத்தோடு முடிஞ்சான ஒரு காலேஜில் தேடி அலைஞ்சு கெஞ்சி ஏதோ பண்ணி ஒரு காலேஜில் வச்சு ரொம்ப சந்தோஷம்பா. தமிழ்நாடு தானே? நம்ம ஸ்டேட்ல தானே இருக்கோம், என்ன தண்ணி வரல அப்படின்னு நினைச்சேன் நான். அதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு காலேஜில் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கேம்பஸில் தேர்னா பரவாயில்ல, கேம்பஸில் தேரலைன்னா தெரிஞ்சவன் சொந்தக்காரன் மாமன் மச்சன் எவங்காலே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக காசை பார்த்தோன்னே ஒரு ஆட்டம் ஆடுறப்ப அதுக்கெல்லாம் தம்பி இப்படி செய்யப்படாதான கெஞ்சி கூத்தாடி சொந்தக்காரன் தாயவளன்னு பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்காமல் ஒரு பிள்ளையை பெப்பீங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க.
பிள்ளைக்கு செஞ்சதை பேரனுக்கு செய்வான், பேரனுக்கு செஞ்சதை பேத்திக்கு செய்வான். கடைசி வரைக்கும் தான் வாழாம தான் தலைமுறை மட்டுமே வாழும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம். How you are going to pay back to them? How you are going to pay back to them? It is an opportunity for you people to pay back to them. இதுதான் உங்களுக்கான சரியான தருணம். அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடன் காட்டுவது. உங்களுக்காக உழைத்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் அரசியலுக்கும் இந்தியாவிற்கும் தேசத்திற்கும் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கான அற்புதமான காலகட்டம். Go and explore. தட்டு திறக்கலனா ஓட. I am giving an opportunity now. This is a golden time. இதுவரைக்கும் படிக்காதவங்க எவ்வளவு பேர்னு எனக்கு தெரியும். 365 நாள் இருந்தாலும் கடைசி 10 நாள் தான் நாங்க படிப்போன்னு கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள வந்தவங்க எல்லாம் தெரியும். தொலையட்டும். அடுத்து 11th படிக்கிறவங்களாவது அப்படி பண்ணாதீங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க குறைஞ்சபட்சம் இனிமேலாம் நம்மளால முடியாது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றவனோட தயவு செஞ்சு சேராம இனியாவது முடியும் நம்பி உள்ள இறங்குங்க. As I told you, the purpose of education is different. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரே வாய்ப்பு உங்களுக்கு கல்வியின் வழியாக மட்டுமே கிடைக்க போகிறது. யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர். உங்களுடைய பிரையாரிட்டி என்ன நீங்களே முடிவு பண்ணிக்க. இந்த இளமையை ஆற்றலை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நீங்கள் முட்டாள் பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ அல்ல. யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டிஸ். இரவு நேரத்தில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் நோண்டி உங்க டைமுக்கு an average Indian spends at least 6.5 hours in a day. You know that. ஒரு சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு இணையத்திலையும் வாட்ஸ்அப்லையும் டெலிஃபோன்லையும் டிவிலையும் சினிமாலையும் 6.5 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றான். டைம் இஸ் மணி, ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் சொன்னானு. ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் உங்களுக்கு இருக்கா? அந்த நேரத்தை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? இரவு 10 மணிலிருந்து காலை 10 மணி வரை நீங்க பேசினா ஒரு நிமிஷத்துக்கு 10 காசு. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ? 6 ரூபா. ஒரு நிமிஷத்துக்கு 10 காசு விலை வைக்க ஒரு போன் கம்பெனிக்காரனை நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? உங்கள் ஒரு நிமிடத்தின் விலை அதுதானா? பெருமையா வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பில் கேட்ஸோட ஒரு நிமிஷத்து சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெக்கமா இல்ல? நம்ம ஒரு நிமிஷத்து சம்பளம் எவ்வளையா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். மேக் மில்லியன் இன் 1 minute. ஒரு பைசாக்கு ஒரு போன் கம்பெனி உங்க நேரத்தை திருடுது. ஸ்டீல் த டைம் ஃப்ரம் தி சொசைட்டி. டிவி டேந்து எடுத்துக்கங்க, சினிமா டேந்து எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப் டேந்து எடுத்துங்க, ஃபேஸ்புக் டேந்து எடுத்துங்க, ட்விட்டர்ல இருந்து எடுத்துங்க. ஃபேஸ்புக்ல போய் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி புதுசாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் போட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்துச்சு 7 தடவை பார்த்து நமக்கு போட வேண்டியவெல்லாம் போடாட்டி அவனுக்கு ஒரு போனை போட்டு அவனை திட்டி உனக்கு அறிவில்லை ஆனால் அவன் ஃப்ரெண்டு தானே நீ ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தோமா நான் மாத்திரல. அப்ப இதெல்லாம் நடக்குது. லைஃப் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ கொஞ்சம் சீரியஸா இருந்துரும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். லைஃப் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் சீரியஸா இருந்துடணும். இல்லைன்னா லைஃப் முழுக்க சீரியஸா போயிடும். இந்த வயசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வயசு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான இந்த வயசுல கொஞ்சம் நீங்க சீரியஸா இருந்துட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருந்துக்கலாம். எப்போதுமே சில விஷயம் வெளியில வந்த பிறகுதான் புரியும். நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கிறப்போ உலகத்திலே கேவலமான சாப்பாடு எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு தான். எங்கள் அபிப்பிராயம் அதான். இல்லை எல்லாரும் அபிப்பிராயம் அதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாங்காங்கில் இருக்கான். இன்னைக்கு ஹாங்காங்கில் ஒரு பெரிய பதவியில் ஒரு பெரிய வேலையில் இருக்கான். அவன் அப்போல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவான். எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி இப்போ மீம்ஸ் மாதிரி அப்போ நாங்கள் கவிதையெல்லாம் எழுதுவோம். அப்போ ஒரு கவிதை எழுதினார். எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சி நாளும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். எங்களுடைய மனப்பாட பாட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இவர் எழுதினார். எண்ணத்தில் எழு மாற்றம் பூச்சி நாளும் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாட்டில் அதனை காண்போம் அப்படின்னு. அதில் வெண்ணாட்டு பெர்னாட்சா பிளாட்டோ லிங்கன்லாம் இருக்கும். அதுக்கு போல வருது வெண்ணாட்டு சமயக்காரர் சின்ன தம்பி விரும்புகின்ற சூசை மீசை சுப்பு மூக்கன் இவங்கெல்லாம் சர்வர். இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற திருத்துவம் பிரதர் புகழ் வாழ்கன்னு திருத்துவம் பிரதரையும் இழுத்துட்டாங்க. கடைசியாக அந்த அவசரத்துக்கு துணி ஸ்பெஷல் ஐனிங்னு ஒன்று போடுவாங்க. புதன்கிழமை மட்டும் எங்கள் ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் உண்டு. அன்றைக்கி போடுறதுக்காக ஸ்பெஷலாக அன்றைக்கி மட்டும் தான் போட முடியும். ஸ்பெஷல் ஐனிங் போடுறப்ப பாக்கெட்டில் வச்சு கொடுத்துட்டான். எங்கள் வார்டன் எடுத்து பார்த்துட்டார். ஏன்னா ஸ்பெஷல் ஐனிங் போகிறப்ப சார் என்னமோ வச்சுருக்காங்க எடுத்து கொடுத்தா பார்த்துட்டார். அவர் என்னை கூப்பிட்டு இது சத்தமாக படி அப்படின்னாரு. எல்லோரும் வர சொல்லி எண்ணத்தில் எழுமாற்றம் பூச்சிங்க எனக்கு பக்குன்னு முடிஞ்சு போச்சு, இதை நோட்டீஸ் போர்டில் போடுறா அப்படின்னாரு. வச்சு செஞ்சாங்க அவனை 2 நாள். படித்து முடிச்சுட்டு 2 பேரும் திருச்சியில் வேலை தேடி தெரிஞ்சோம். கையில் ஒரு 10 ரூபா காசு இருக்குது. தொண்டை தண்ணிலாம் வரலுது. ஒரு ஏப்ரல் மாதத்தில் சிங்காரத்தோப்பு தெருக்களில் இந்த முனையிலேருந்து அந்த முனை நாக்கு தள்ள அலையிறோம். போகிற இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். டே எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான்டா வேலைக்கே வர்றோம், ஏதாவது சேர்த்துக்கங்கடா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோங்கிறோம். இப்போலாம் நீங்கள் என்ன 5 கம்பெனி வருது 6 கம்பெனி வருதுங்கிறாங்க. அப்படிலாம் கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாம் அலைஞ்சு ஒரு கட்டத்தில் மயக்கமே வந்துருச்சு. அப்போ சாமினான்னு சொன்னால் டே 1 ரூபா இருந்தால் குறா சில்லறை அப்படின்னு கொடுத்தான். சரி ஒரு கடையில் சில்லறை மாற்றி 1 ரூபா எடுத்து அப்போல்லாம் பப்ளிக் ஃபோன் பூத்து இருக்கும். ஃபோனை போட்டு எங்கள் திருத்துவன்றதுக்கு போட்டான்.
போட்டு என்னடா திடீர்னு களைச்சு போய் பேசுகிறா அப்படின்னு அவர் கேட்டார். அவர் தான் மெஸ்ஸி இன்சார்ஜ். அவர் முதல்ல தான் கேட்பார், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். ஏடா களைச்சு போய் பேசுகிறா, என்னாச்சுரா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு தான் பிரதர் பெஸ்ட்டு, அதை சொல்ல தான் பிரதர் கூப்பிட்டேன் அப்படின்னா. சிங்காரத்தோப்பு தெருக்களிலே வேலை தேடி நாக்கெல்லாம் உலர்ந்து நல்ல சொத்துக்கு நாயாக அலைந்த போதுதான் தெரிந்தது ஹாஸ்டல் சாப்பாடு நல்ல சாப்பாடுன்று. இந்த வயசு அப்படிதான். இப்போ எதுவுமே மொக்கையாக தான் இருக்கு. எல்லாமே ஒரு மீமோட முடிஞ்சு போயிடும். எந்த டீட்டெயில் ஸ்டடியும் இப்போ இருக்காது. ஆனால் இதுக்குள்ளே சுதாரிக்கிறவன் புத்திசாலி, அவ்வளோதான். Point number 1, feel yourself important. You are not just one of the student. You are an inspiration to somebody. நீங்கள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இங்கு பிறந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் நன்றி கடன் செலுத்துவதற்கான மிக முக்கியமான நேரம் இது. தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் வெவ்வேறு விதமான ஆயுதம் இருக்குது. இந்தியாவில் இளமையும் கல்வியும் மட்டும்தான் ஆகப்பெரிய ஆயுதம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இருக்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதிர்த்த திரு சுப்பிரமணிக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜனுக்கு பதில் சொன்ன காலம்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ். நீங்கள் அமெரிக்காவுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உலக நாடுகள் அத்தனையும் உங்களை போட்டியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டியது. எஜுகேஷன் இஸ் அ பேக்கேஜ். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்கள், தயவு செஞ்சு அதை செய்யுங்க. அதுவும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் போட்டின்னு ஒன்று பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றா இருந்த பையன் கூட அவ்வளோ பொய் சொல்கிறாங்க. 15 வருஷம் உங்கள் கூட ஒன்றா இருந்திருக்கான். ஒரு எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்த பையன் மாப்பிள்ளை படிச்சுட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான். இது என்ன படிப்பு? பொய் சொல்லாதங்கிறதான மொதல் படிப்பு. பயலுகள்லாம் கூட தேவையில்லை. இந்த பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அநியாயம், சொல்லவே சொல்லாது இல்லையா? ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சேதான், உங்கள் தோழி ஜெயிச்சாலும் ஜெயிச்சேதான், நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சேதான், உன் நண்பன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சேதான். அடுத்தவன் தோத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்லை. அடுத்தவன் தோத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்லை. எல்லாரும் ஜெயிக்க வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிப்பு. எல்லாருமா சேர்ந்து ஜெயிக்கப்பா. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பத்தின அபிப்பிராயம் எப்போதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவலி வி ஆர் குட், கலெக்டிவ்லி வி ஆர் வெரி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் ஆல்வேஸ் இந்தியாவை பத்தின ஒரு பொது அபிப்பிராயம் என்பது அதுதான். இண்டிவிஜுவலி தே ஆர் ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி தே ஆர் வீக் அப்படின்னு. இந்தியன் கிரிக்கெட் டீமே நீங்க எடுத்துக்கங்களேன். சச்சின் டெண்டுல்கரின் சாதனை அநேகமாக விராட் கோலியை தவிர வேறு யாராலும் முறியடிக்க முடியாது இல்லையா? நேத்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்னு தோனி அனௌன்ஸ் பண்ணோன்னே வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் இருக்கான் ட்விட்டரில். உலகத்தில் இருக்க அவ்வளோ பேர் அதுக்காக ஐயோ நீ என்ன கேப்டன்சிலேருந்து போறியாங்கிற. அவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஹோல்டர். கையில் 24 ரன் ஒரு ஓவரில் நிற்கிதுன்னா அசால்ட்டா தோனி இருக்காங்க, நமக்கே நம்பிக்கை வந்துடும். 6 பால் இருக்கு. வேற யாராவது நின்னா 6 பால் தான் இருக்கு. 24 ரன் எடுக்கணும். தோனி அங்கே நின்னா 6 பால் இருக்கு. ஏன்னா அவன் 4 பால் அதை முடிப்பான். திராவிடெல்லாம் அவரா நினைச்சா தான் அவுட் ஆவார். வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நின்றுட்டே இருப்பாப்ல. ஷேவாக் 200 ஈஸியா 2 முறை பெஞ்ச் மார்க் பண்ணவர்லேருந்து தொடங்கி உங்களுக்கு தனியா டீமா எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டீம். தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆள் ஒரு டீம் அடிக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஜிம்பாப்வே தோத்து போயிடுவாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து ஜிம்பாப்வே தோத்து போயிடுவாங்க. வி ஆர் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலி, கலெக்டிவ்லி வி ஆர் வீக். சக்தேன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது பார்த்துறீங்களா சக்தேன்னு ஒரு படம்? பார்க்கலையா? பாருங்க. சினிமாவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படத்தில் ஒன்று சக்தே. இப்போ வந்ததுல தங்கல். போய் பார்க்கலாம், 2 படம். இட்ஸ் a very important film. அந்த படத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ் நடக்கும் ஹாக்கி, விமன் ஹாக்கியில். சண்டிகரை சேர்ந்த ஒரு பொண்ணும் இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் தானே கோல் அடிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க. தங்களுக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த கோமல்ங்கிற பொண்ணு இந்த சண்டிகர் பொண்ணுக்கு பாஸ் கொடுக்கவே மாட்டான். கோமல் பிரீத்திக்கு பாஸ் கொடுக்க மாட்டான், பிரீத்தி கோமலுக்கு பாஸ் கொடுக்க மாட்டான். இது அந்த ஆஸ்திரேலியன் கோச் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் அதை வச்சு பிளான் பண்ணுவார். இந்த கோமலும் பிரீத்தியும் தான் ஃபார்வேர்டு விளையாடுறாங்க. ஃபார்வேர்டு விளையாடுற இந்த 2 பேரும் கரெக்டாக பந்தை ஷேர் பண்ணிக்கலாம்னா இவங்களால கோல் அடிக்க முடியாது. ஃபார்வேர்டுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதனால வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் மேட்ச் முடிய போகுது. இந்தியா ஒரு கோல் போட்டால் ஜெயிச்சிடும். 2 பேரும் டையில் இருப்பாங்க. அப்போ கோமல் வந்து அந்த பந்தை தட்டிக்கிட்டே ஓடி வருவார். இந்த பக்கம் சண்டிகர் பொண்ணு பிரீத்தி ஓடி வந்துட்டே இருப்பான். இந்த பக்கம் கோமல் கத்துவா. அந்த பிரீத்தி தயவு செஞ்சு பாலை பாஸ் பண்ண, ஏன்னா அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அவள் கோல் போட்ட முடியும். அப்போ அந்த ஆஸ்திரேலியன் கோச் கவனிச்சு அவள் பால் பாஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவளுக்கு அவள் கோல் பண்ணும். நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கோல் பண்ணுமோ, நான் படிக்கல அந்த சப்ஜெக்டை நீ படிக்காத மம்ல, அது மாதிரி பிரீத்திக்கு அவள் பாஸ் பண்ணவே மாட்டா கோல். அப்போ அந்த கோச் சொல்லுவார் ஆஸ்திரேலியன் கோல் கீப்பர்ட்ட, வெளியில் வந்து பந்தை தடு, ஏன்னா இவனே தான் ஓடி வர போறா, முன்னால் வந்து பந்தை தடும்பா அப்படின்னு அந்த ஆஸ்திரேலியன் கோச் கத்துவார். உடனே அந்த கோல் கீப்பர் பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த கோல் போஸ்ட்டை விட்டு கொஞ்சம் முன்னால் வந்து பந்தை கோமல்ட்டேருந்து எடுக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வர ட்ரை பண்ணுவா. அந்த செகண்ட், த மொமெண்ட் ஆஃப் த ஃபில்ம் யூ கேன் see. அந்த ஒரு செகண்டில் அந்த கோல் கீப்பர் வெளியில் வந்தோடனே கோல் போஸ்ட் அங்கே ஃப்ரீ ஆயிரும். இப்போ ஃப்ரீயாக அடிக்கலாம். கோமல் அந்த பந்தை அப்படியே பிரீத்திக்கு தள்ளி விட்டு, பிரீத்தி இந்த முட்டாளுக்கு நாம யாருன்னு காட்டும்பா,
பந்து கோலுக்கு போகும், இந்தியா ஜெயிக்கும். உலகத்தின் நிறைய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தின் முட்டாள்களுக்கு இந்தியா எவ்வளவு பெரிய தேசம் என்பதை காட்டுவதற்கும், உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கும், 60 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் கல்வியை ஒரு ஆயுதமாக பாருங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.